ஊத்தங்கரை அண்ணா நகரில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர் தற்போது வடிய தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விஜயபிரபாகரன். விவரங்கள். கண்டிப்பாக பெங்கல் புயல் தமிழ்நாட்டில் கடந்த 5 நாட்களாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழையானது கொட்டி தீர்த்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த புயலின் காரணமாக நேற்று மாலை முதல் கனமழையானது கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நேற்று இரவு மட்டும் 50 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. இந்த மழையின் காரணமாக ஊத்தங்கரையில் உள்ள பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. ஊத்தங்கரை முழுவதுமாக வெள்ளக்காடாக தற்போது காட்சியளித்து வருகிறது. நாம் தற்போது நின்று கொண்டிருக்கும் இடம் ஊத்தங்கரையில் உள்ள அண்ணா நகர் எனும் பகுதியில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்த 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீரானது முற்றிலுமாக சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நேற்று நள்ளிரவே இங்கிருந்து வெளியேற்றப்பட்டு தனியார் மண்டபத்தில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அலுவலர்கள் முன்னின்று அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்றனர். இதன் காரணமாக இந்த பகுதியே தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. அனைத்து வீடுகளும் பூட்டப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இங்கிருந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இன்று காலை ஒரு வீடே முழுகக்கூடிய அளவில் இருந்த மழைநீரானது மதியத்தில் இடுப்பளவு வந்தது. தற்போது மெல்ல மெல்ல குறைந்து முழங்கால் அளவிற்கு இந்த தண்ணீரானது தற்போது வழிந்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த மழைநீரானது வடியக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் நம்மளுடைய எதிர்க்கிறார். அவரிடம் கேட்போம். சார், இந்த பகுதியில் நைட்டு எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, காலையில் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ வடிஞ்சிருக்கா இல்லையா? ஒரு 5 அடி தண்ணி இருந்துச்சு சார். விடிகாலம் 5 அடி தண்ணி இருந்துச்சு. காலையில் காலையில் 6 மணிக்கு மேலே 4 அடி தண்ணிக்குது. இப்போது முக்கிய தண்ணி குறைஞ்சிருக்கிறது. ஓரளவுக்கு தண்ணி குறைஞ்சிருக்குது. மழை தண்ணி வர தண்ணியில் போயினே இருக்குது. இந்த தண்ணி இந்த ஏரியாக்குள்ளே வர்றதுக்கு என்ன முக்கியமான காரணம் என்ன சார்? முக்கியமான காரணம் மழை அதிகமாக பெஞ்சதுனால மழை தண்ணி அதிகம் வருது. மேல் பக்கம் நிலங்களெல்லாம் அதிகமான தண்ணி மழை பெஞ்சதுனால தண்ணி வந்துடுது. இப்போது இந்த இடத்துல இருந்தவங்களெல்லாம் எங்கே தங்க வச்சுருக்காங்க? அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்ன பண்ணிக்கலாம், இதில் முகாமெல்லாம் ஊத்தான முகாமெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணிட்டு மாவட்ட நிர்வாகம் போகிற அவங்களுக்கு உணவு எல்லாமே பரிமாற்றம் எல்லாம் நல்லா பண்ணி இப்போ பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிறாங்க மாவட்ட நிர்வாகம். இது எப்போ இந்த தண்ணி கிட்டத்தட்ட இங்கே 200 வீடுக்கு மேலே இருக்குது. இந்த தண்ணி முழுசாக எப்போ வெளியேறுங்க? வெளியேறினா நான் இன்றைக்கி ஒரு நைட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா விடிகாலம் அடைஞ்சிடும். கண்டிப்பாக இவர் கூறியது போல காலையில் 7 அடி வரை இருந்த தண்ணீரானது தற்போது மெல்ல மெல்ல வடிந்து ஒரு 2 அடி 3 அடி அளவில் தான் இருக்கிறது. இந்த தண்ணீர் இரவுக்குள்ளாக முற்றிலுமாக வடிந்துவிடும் என்று இப்பகுதி மக்களும் தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த மழைநீரை வெளியேற்ற அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தகவல்களுக்கு நன்றி விஜயபிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.